ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது நான் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க சமைக்க போகலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டு இதை நான் மேக்னேட் பண்ண போகிறோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் கெட்டியான தயிர், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தயிர் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இல்லாட்டினா ஃப்ரீசரில் கூட வைக்கலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன சைஸ் தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கடுத்து மசாலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. அவ்வளோதாங்க. சிக்கன் மசாலா இல்லாட்டினா மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறமா நாம் இப்போ மசாலா செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இது நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா வணக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா அதுவும் வணக்கணுங்க. கொஞ்சம் வணக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்லா மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி. அது இதில் போட்டுக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா மசாலா தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் போட்டால். அதனால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்துக்கலாங்க. சிக்கன் எடுத்துகிட்டு இதில் போட்டுடலாம். சிக்கனை எடுத்து போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வணங்கியிருக்கா? இப்போ சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு அதில் நல்லா தண்ணி விடுங்க. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் வேகட்டுங்க. அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நாம் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்கிடுங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது கூட நம்ம 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க.
அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. அது என்னென்னா, நம்மளோட சிக்கன் வெந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதிகமாக காரம் இருந்துச்சுன்னா, உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அதுதாங்க டிப்ஸு. அதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்படி போடுறதுனால நம்மளோட அதிகமாக காரமோ உப்போ இருந்ததுன்னா அந்த காரம் உப்பெல்லாம் அந்த வெங்காயம் இழுத்துக்குங்க. அதுக்கு தான் இது போடுறது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது லாஸ்ட்டில் இப்படி போடுறதுனால. நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் சமைச்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. நம்ம தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.